கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு ஆஷ் வெனஸ்டே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து தியானம் பண்ண எல்லா சபைகளிலும் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. எனவே அந்த கூட்டங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அது உங்களை ஆண்டவரோட இன்னும் கிட்டி சேர்க்க அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜபம் அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜபம். நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். ஏதோ ஒன்று உபவாசம் பண்ணி அவங்க தேடினாங்களாம். எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார். அன்றைக்கு அழிவின் விளிம்பில் நின்ற யூத ஜனங்களுக்காக அதே ஜனங்கள் உபவாசம் பண்ணி 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. கலங்கி நின்ற சூசா நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது. அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுன்னு எட்ஜில் நிற்கிறாங்க. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி டோட்டலாக 127 தேசத்தில் இருந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் அன்னைக்கு அழிக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டார். அன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன்னால் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. காரியம் மாறுதலாக முடிஞ்சு எந்த யூத ஜனங்களை அழிக்கணும்னு ராஜா சட்டம் போட்டாரோ அதே யூத ஜனங்களுக்கு ஆதரவாக சாதகமாக சட்டத்தை மாற்றி அமைச்சது மட்டும் இல்லை, இவங்களை அழிக்க நினைச்ச மற்ற ஜனங்கள் எல்லாரும் அதன் பிறகு யூத ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்தார்களாம். ஸோ காரியங்களை மாற்றி அமைக்கிற பவர்ஃபுல்லானது இந்த உபவாச ஜபம். ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் இன்றைக்கி நடக்கலையா, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நம்ம அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், ஒரு உபவாச கூட்டம். அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது. காரணம் என்னென்னா, அதில் நிறைய பேர் உபவாசத்தோடு வர்றாங்க. உபவாசத்தோடு வந்து அங்கே ஜெபம் பண்ணுறாங்க தன் பிள்ளைகளுக்காக. அதனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுடைய உபவாசத்தை கர்த்தர் ஹானர் பண்ணி அற்புதங்களை செய்கிறார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் ஒரு வேளை கர்த்தருக்கு சித்தமானால் உபவாசத்தோடு உங்கள் வீட்டில் எதெல்லாம் நல்ல காரியம் நடக்கலை, என்ன காரியம் பிரச்சனையில் இருக்குது, எந்த காரியம் தொடர்ந்து உங்களை வேதனைக்கு படுத்திகிட்ருக்கு, எதனால் உங்கள் பிள்ளைங்க டிப்ரெஷனில் போனாங்க, எதனால் உங்கள் பிள்ளைங்க இருட்டறைக்குள்ளே முடங்கி கிடக்கிறாங்க, எதனால் அவங்க எதிர்காலம் இருண்டு கிடக்குது, அதுக்காக பெற்றோர்கள் ஸ்தானத்தில் நின்று நீங்கள் இன்றைக்கி ஒரு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நானும் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து காலையில் ஒரு வேளை உபவாசம் இருந்து உங்களுக்காக ஜபிக்கிறேன். இந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்முடைய இந்த உபவாச ஜபத்தை கேட்டு இதுவரைக்கும் நடக்காத நல்ல காரியங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் நடத்தி தருவாராகன்னு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறப்பாராக. வழக்குகளுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருவாராக. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் பிரியா ஃப்ரம் ஈரோடு. என்னுடைய மகன் பெயர் இனியன் ஜெரமியா. அவனுக்கு 6 வயதாகிறது. 2 வருடங்களாக நாள்பட்ட படை நோய் என்ற பிரச்சனையினால் அவதிப்பட்டான். மும்பையில் ஒரு சகோதரர் அலர்ஜியினால் பாதிக்கப்பட்டிருந்த போது தேவனின் அன்பு ஊழியங்களின் வழங்கப்பட்ட ஜெப எண்ணெயை பூசி ஜெபித்ததால் சுகமடைந்தேன் என்று சாட்சி சொன்னார். அந்த சாட்சியின் அடிப்படையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஈரோட்டில் நடந்த ஜெப கூடுகையில் தேவ செய்தி வழங்கி ஜெபித்த பொழுது நானும் என்னுடைய மகனுக்காக தேங்காய் எண்ணெயை சகோதரரிடம் கொடுத்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் அந்த தேங்காய் எண்ணெயின் மீது கைகளை வைத்து அன்பு மகனை சுகமாக்கும் ஆண்டவரே என்று பாரப்பட்டு ஜெபித்தார். சகோதரர் ஜெபித்து கொடுத்த அந்த ஜெப எண்ணெயை என்னுடைய மகனுக்கு பூசினேன். என்ன ஆச்சரியம்! கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய மகன் பரிபூர்ண சுகமடைந்து விட்டான். அவனுடைய ஃபோட்டோவை இணைத்துள்ளேன். பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் அந்த எண்ணெயை தடவுறதுக்கு முன்னால் அவனுடைய அந்த வயிற்று பகுதி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு பிறகு எப்படி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். 2க்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த எண்ணெயில் அவ்வளவு பவர். காரணம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தை அதற்குள்ளால் கடந்து போனது. அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் இது மாதிரி கிரானிக் பிரச்சனைகள், அலர்ஜிகள்
இது மாதிரி பிரச்சனையோட இருக்கிறவங்க சொரிஞ்சி இந்த பிள்ளையுடைய சரீரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறத சிறு பிள்ளைகளுடைய தோலை போல் மாற்ற இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஒரு எண்ணெய் பாட்டில் இருந்தால் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், அதை உங்களுக்கு ஜெப எண்ணெயாக, அற்புத எண்ணெயாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் ஓடி போய் அவசரமாக எண்ணெய் எடுத்துகிட்டு வர்றாங்க, இல்லைனா தண்ணியை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை உங்களுடைய இரத்தமாய் மாற்றும். அது அற்புத எண்ணெயாக, அற்புத தண்ணியாய் மாறட்டும். அதை குடிக்கிற பூசுகிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை கேட்டு என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. இன்றைக்கு பிள்ளைகள் யார் யார் உபவாசத்தோடு தங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கு நிறைவேறாத நல்ல காரியங்களுக்காக, நல்ல விசேஷங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். அவர்கள் விரும்பின காரியம் உம்மாலே அவர்களுக்கு ஆகட்டும். எப்படி அன்றைக்கு உபவாச ஜெபத்திற்கு பிறகு கலங்கி நின்ற சூசா நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்து அவர்கள் மீது போடப்பட்ட மரணக்கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அதே போல் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் யாரெல்லாம் உபவாசத்தோடு இன்னைக்கு என்னென்ன விண்ணப்பங்களை வைக்கிறாங்களோ எல்லாம் பரலோகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு அருளப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கே பதில் கொடுத்து அற்புதம் செய்யும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிற எங்கள் வார்த்தையின்படி அவர்கள் நடுவில் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.